அப்படியே ரூமில் இருந்து அப்படியே கிளம்பி எல்லோரும் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டோம். சர்ச்சில் போயிட்டு ஒரு நல்ல ப்ரேயரை போட்டுட்டு இந்த சர்ச்சில் இருந்து போனால் ஒவ்வொரு வியூவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் உண்மையிலே வேறு வைப்பாக இருக்கும். இந்த டாப்பில் இருந்து ஒரு வியூ பார்த்தோம்னா அந்த பெரிய குளம் தேனி வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு பேக் சைடு பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்படியே சூசைட் பாயிண்ட் மாதிரி இன்னுமா அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். இதில் இங்கிட்டு வாங்க பேக்கு ஒன்றுமே இல்லை, பள்ளமாக தான் இருக்கும். அப்படியே அங்கங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அழகாக இருக்கும். அதான் தேனி பெரிய குளம் அந்த வியூ பாயிண்ட் தான். கீழே பாருங்க, கீழெல்லாம் போனால் ஒன்றும் முடிஞ்சு. அடுத்து அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வாக் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. பட் பழனி என்ன இருந்துச்சு, அதே சமயம் வெயிலாகவும் இருந்தது. இப்போ வைகை இது பெரிய வளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வில்லேஜ் வந்து ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த வில்லேஜுக்கு வந்து அது வைகை டேமா. இன்னும் அந்த ஆதிவாச பழனி தெரியாதுல இருக்கிற மாதிரியே இது வரைக்கும் கரண்ட் இல்லாமல் அந்த வில்லேஜில் குறிஞ்சாண்டவர் கோயில் இருந்தானா, அது இன்னும் கரண்ட் எதுவுமே இல்லை. ப்ளஸ் வந்து நடந்தான் போகணும், அதுக்கு வழியே இருக்காது. இவ்வளோ பிரம்மாண்டமாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதுதான் தேனி அந்த ஹில்ஸ் வியூ. இதோட இந்த நிற்கிறதுலேருந்து கீழே பார்த்தோம்னா அப்படியே கிட்டத்தட்ட 4000 5000 அடி கீழே வரைக்கும். அந்த கிராமம்லாம் எப்படி அவ்வளோ பள்ளம், அந்த கிராமம்லாம் எப்படி போவாங்க, அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வியூ இருந்துச்சு. எவ்வளோ இது அந்த பிளேஸ்லேருந்து தான் நாங்கள் அப்படியே காரில் ஏறி ட்ரைவ் பண்ணிட்டு இந்த வழியே அப்படியே வந்து ரூமுக்கு போனது. மக்கள்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க. உண்மையிலே அவங்கவுங்க ஃபேமிலியோட கோக்கர்ஸ் வாக் வந்து உண்மையிலேயே வியூ பாயிண்ட்டுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல் பிளேஸ். நைட்டில் வந்து லைட்டு அப்படியே தெரியும். ஜலா டேம் அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். இந்த குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிளில் இருந்து பார்த்தா நம்ம அழகான பழனி ஹில்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பார்க்கு, செட்டியார் பார்க். செட்டியார் பார்க் போனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பூக்கள் சீசன் இல்லை, பட் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அமைதியாக காமாக இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணோம். இதுவே பார்த்திங்கன்னா இதுவே டைம் ஆகிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு, 5:30 இதுக்கிட்ட ஆகிடுச்சு. அப்படியே குறிஞ்சாண்டவர் கோயிலையும் போய் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம பழனி வியூ பாயிண்ட்டு பேக் சைடில் போய் பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் வரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாம் டயர்டாகிட்டாங்க. முருகா போட்டு